டே எவ்ரிவன் நீட் 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம்னு நினைக்கிற எல்லாருக்காகவும் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது. செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சாலே இருக்கு ஒரு மெயின் ட்ராபேக் என்ன தெரியுமா? நம்மளால வந்துட்டு ஃபோக்கஸ்டா ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ நம்ம கோச்சிங் போறோம்னா அவங்க வந்துட்டு இன்னைக்கு இதெல்லாம் படிக்கணும்னு வந்துட்டு சொல்லிருவாங்க. நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் செல்ஃப் ஸ்டடி பண்றப்ப என்னைக்கு என்ன படிக்கணும்னு நம்ம யோசிக்கிறதுலே பாதி டைம் போயிடும். கரெக்ட்டா? ஸோ உங்க எல்லாரோட அ ப்ரிப்பரேஷனை ஈஸி ஆக்குறதுக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனுவல் சிலபஸ்க்கான டைம் டேபிள் நான் இங்க உங்களுக்கு தரப்போறேன். அதாவது உங்களோட கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 2த்தையுமே நீங்க ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர்ல முடிக்கிறதுக்கான வீக்லி டைம் டேபிள் நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு வீக்கும் நீங்க என்ன படிக்க போறீங்கன்னு ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா வீக்குக்குமே நான் டேட்டோட குடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அண்ட் ஒரு வீக்குமே நீங்க பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இது எல்லாமே கவர் பண்ற மாரி நான் ஈஸியான ஒரு டைம் டேபிள் தான் பிரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல முக்கியமா நீங்க வந்துட்டு இப்போ எப்படி நினைக்கணும்னா, நீங்க வந்துட்டு இப்போ தான் கிளாஸ் 11 ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சு ஸ்டார்ட் பண்ணாதான் உங்க ப்ரிப்பரேஷனை பேசிக்லேருந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? சப்போஸ் நீங்க நீட் 2024லயே ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதனால நான் திருப்பி ட்ரை பண்றேன்னா, உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. பட் நான் 11த்லயும் ஒழுங்கா படிக்கல. 12த்லயும் நீட்டுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில என்னால ஒழுங்கான ஸ்கோர் எடுக்க முடியல. ரொம்ப கம்மி மார்க் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்துட்டு பேசிக்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிகாஸ் நான் கிளாஸ் 11லேருந்து கிளாஸ் 12 ஆர்டரா தான் போயிருக்கேன். எங்கேயுமே வந்துட்டு இந்த சாப்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறது, அந்த மாரி எதுவுமே இல்ல. பிகாஸ் நீங்க வந்துட்டு கிளாஸ் 11 ஒழுங்கா படிச்சா தான் கிளாஸ் 12 உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா? கிளாஸ் 11னே ஒழுங்கா படிக்காம கிளாஸ் 12 போனா கஷ்டமா இருக்கும். பேசிக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப தான் நீங்க திருப்பி கிளாஸ் 11 ஜாயின் பண்ணியிருக்கதா நெனச்சு, கிளாஸ் 11த் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு கிளாஸ் 12க்கு போக போறோம். ஓகேவா? ஸோ பேசிக்லேருந்து படிக்க போறோம். எல்லா சாப்டரும் முடிக்க உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு வீக்கும் நான் சொன்ன மாரி 3 சாப்டர் தான் நீங்க படிக்க போறீங்க. மேக்ஸிமம் 4. ஸோ நான் 4 சாப்டர் போட்டிருக்க இடத்துலலாம் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் இருக்கும். அதனால தான் அதுவும் ஒரு ஒரு 1, 2 இடத்துல தான் இருக்கும். மேக்ஸிமம் 3 சாப்டர் தான் படிக்க போறீங்க ஒரு வீக்குக்கு. ஸோ அப்ப எவ்ளோ டைம் இருக்குன்னு பாருங்க. ஸோ எங்கேயுமே ஹரி அப் பண்ணிட்டு, அ அவசர அவசரமா படிச்சு அங்க இங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்காம, படிக்கிறத பேசிக்ஸ்லேருந்து நம்ம கரெக்ட்டா படிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப வந்து ஒரு குயிக் இன்ட்ரோ பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ என்னன்னா, மொத்தமா நான் சொன்னேன்ல, ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர்ல முடிக்கிறோம்னு. இது வந்துட்டு 30 வீக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த 30 வீக்ஸ்ல ஒரு வீக்குமே நீங்க பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் படிக்கிற மாரி தான் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் 3 சாப்டர்ஸ் ஆர் 4 சாப்டர்ஸ் தான். அதுக்கு மேல கிடையவே கிடையாது. ஒரு வீக்குக்கு 3 சாப்டர் தான் மேக்ஸிமம் போனா 4 சாப்டர்ஸ். ஓகேவா? ஸோ 30 வீக்ஸ்ல நம்மளோட கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 நம்ம முடிக்க போறோம். பிஃபோர் கெட்டிங் இன்டு த டைம் டேபிள் முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, இந்த ஷீட்ட உங்களால முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் டெலிகிராம்ல போடுறேன். அப்படி இல்லன்னா நீங்களே கையில கூட எழுதிக்கலாம். இந்த ஷீட்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா, இத நான் எதுக்கு இவ்ளோ டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நம்ம என்ன முடிக்கிறோம் நம்ம டெய்லி டெய்லி ஃபாலோ பண்ணா தான் எங்கெல்லாம் பேக்லாக்ஸ் இருக்கு, எதெல்லாம் நம்ம திருப்பி படிக்கணுன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ படிக்கிறத விட இந்த மாரி ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாரி ஒரு ஷீட் இருக்கா, இதுல வந்துட்டு எந்த வீக்குன்னு எழுதிக்கோங்க. லைக் எக்ஸாம்பிள் ஜூன் 5 டூ ஜூன் 11ல ஒரு வீக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டேட்டு, டே எல்லாம் எழுதிட்டு, நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு வீக்குமே நம்ம பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் 3மே படிக்க போறோம்ல. ஸோ, ஜஸ்ட் இந்த மாரி 3 சப்ஜெக்ட்டும் போட்டுக்கோங்க. தென் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ, லெட்ஸ் டேக் ஜூன் 5ன்னு எடுத்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க பயாலஜி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா டிக் போடுங்க. நீங்க வந்துட்டு ஒரு டேவுமே வந்துட்டு 3 ஹார்ஸ் ஃபார் பயாலஜி, 3 ஹார்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி, 3 ஹார் பிசிக்ஸ் போட்டீங்கன்னா, எல்லாமே ஈக்குவலா முடிக்கிற மாரி இருக்கும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் பயாலஜி படிச்சுட்டு, நெக்ஸ்ட் 2 டேஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னு நெனச்சாலும், அது வந்துட்டு உங்க இஷ்டம். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க படிக்கலாம். பட் ஒரு டேலயும் நீங்க என்ன படிச்சீங்கன்னு இந்த மாரி மென்ஷன் பண்ணணும். ஸோ, மண்டே வந்து நான் பயாலஜி படிச்சிருக்கேன். ஆனா நான் பிசிக்ஸ் படிக்கலன்னா ஒரு கிராஸ் போடுங்க. ஓகேவா? சாரி கெமிஸ்ட்ரி படிக்கலன்னா வாட்டெவர். தென் பிசிக்ஸ் படிச்சிருக்கேன்னா அங்க ஒரு டிக். தென் உங்களோட இம்பார்ட்டன்டான விஷயம் ரிவிஷன். ஓகேவா? இங்க எப்பயுமே நீங்க வந்துட்டு டிக் மார்க் தான் இருக்கணும். ஏன்னா நீங்க என்னலாம் படிச்சிருக்கீங்களோ அத ப்ளீஸ் ரிவைஸ் பண்ணுங்க அன்னைக்கே. லெட்ஸ் சே தேர் ஆர் சம் புக்ஸ்ல என்சிஇஆர்டி அட் ஃபிங்கர் டிப்ஸ் அந்த புக்லலாம் வந்துட்டு உங்களுக்கு டாபிக் வைஸ் கொஸ்டின் இருக்கு. நீங்க ஃபுல்லா முடிக்கணும்னு சொல்லல. ஏதோ ஒரு சாப்டர் லிவிங் வேர்ல்ட் சாப்டர் எடுக்கிறீங்கன்னா, அது 2 பேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா கூட ஓகே. அந்த 2 பேஜ அன்னைக்கு நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? கடைசியா அந்த எண்ட் ஆஃப் டேல என்னலாம் படிச்சோமோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா அது 2 பேஜ்க்கு டெஸ்ட் எழுதலாம். அந்த மாரி புக்ஸ்ல உங்களுக்கு டாபிக் வைஸ் எம்சிக்யூ இருக்குல்ல. ஸோ அத மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஃபுல் சாப்டர் நான் உடனே முடிக்க சொல்லல. அத மட்டும் சால்வ் பண்ணுங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீக் வந்து நான் வீக்லி டெஸ்ட்டும் மென்ஷன் பண்றேன். அப்ப நீங்க கம்ப்ளீட் சாப்டர் எழுதுனா கூட போதும். ஓகேவா? ஸோ இந்த சாட் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதெல்லாம் முடிக்கிறீங்க, சப்போஸ் எதாவது பேக்லாக் இருந்துச்சு, இங்க ஏதோ ஒரு ரீசன்னால, அதையுமே நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்புறமா நீங்க பார்க்கும்போது, ஓகே இந்த இடத்த நான் வந்துட்டு படிக்கல. நெக்ஸ்ட் படிக்கணுன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ அதனால இந்த சாட் ரொம்பவே முக்கியம். நான் டெலிகிராம் சேனல்ல இதோட பிடிஎஃப் குடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த செல்ஃப் ஸ்டடி டைம் டேபிள் வந்துட்டு இந்த மாரி தான் இருக்கும். ஓகேவா? வீக் 1 வந்துட்டு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? வீக் 2 எப்பன்னு, இந்த வீக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் யுவர் 3 ஆஃப் ஜூன். வீடியோ கொஞ்சம் டிலேடா வரலாம். பட் அங்க இருக்க சாப்டர்ஸ் எல்லாமே ஈஸியான சாப்டர் தான். லைக் லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ போர்ஷனும் கம்மியாயிடுச்சுல்ல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இத கொஞ்சம் 9த்துக்குள்ள முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா 10த்லது உங்களுக்கு ரெகுலராவே இருக்கும். ஓகேவா? கரெக்ட்டா. இது வந்துட்டு ஒரு ஐடியாக்காக நான் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணல. பிகாஸ் உங்களுக்கு பார்த்தாவே புரியும். அதாவது ஒரு ஒரு வீக்கு நான் என்னென்ன எப்ப ஆரம்பிச்சு, எப்ப முடியுதுன்னு சொல்லியிருக்கேன். மண்டே ஆரம்பிச்சு சண்டே முடியுது. பிகாஸ் எவ்ரி சண்டே நீங்க வந்துட்டு கம்ப்ளீட் சிலபஸ் டெஸ்ட் எழுதணும். ஐ மீன் இந்த வீக்குக்கு என்னலாம் படிக்கிறீங்க. இப்ப நம்ம வீக் 2 எடுத்துக்கலாம். 10த் அதாவது உங்களோட மண்டே ஸ்டார்ட் ஆகி 16த் சண்டே முடியுதா? ஸோ 10த்லருந்து நீங்க 15 சாட்டர்டே வரைக்கும் இது எல்லாமே படிச்சு முடிச்சுருவீங்க. 16த் என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட் எழுதுவீங்க. என்னலாம் டெஸ்ட் எழுத போறோம்? உங்களோட பிளான்ட் கிங்டம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், மோஷன் இன் எ ஸ்ட்ரெய்ட் லைன். இது 3த்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட். அது மட்டுமே இல்லாம உங்களால ஃபர்ஸ்ட் வீக்ல படிச்சதையும் நீங்க சேர்த்து டெஸ்ட் எழுதிங்கன்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் இந்த மாரி வீக்லி டெஸ்ட் உங்களுக்கு வேணும்னா, என்னென்ன சாப்டர் படிக்கிறீங்களோ, அதுக்கு மட்டும் டெஸ்ட் வேணும்னா, நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃபாவோ, இல்ல கூகுள் ஃபார்மாவோ குடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ வீக்லி 3 சாப்டர் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில. அண்ட் இந்த மாரி தான் உங்களோட டைம் டேபிள் இருக்க போது. ஓகேவா? நான் குயிக்கா வந்துட்டு எல்லாமே காமிச்சர்றேன். இதுல சொல்றதுக்கு பெருசா இல்ல. நீங்க இந்த டைம் டேபிள டவுன்லோட் பண்ணி ஒரு ஒரு வீக்கும் நீங்க என்ன முடிச்சிருக்கீங்கன்னு கூட நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபாலோ அப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் கமிங் டூ யர் வீக் 10த். வீக் 1ல ஆரம்பிச்சு நீங்க வீக் 10த் வரப்ப உங்களோட கெமிஸ்ட்ரி, கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரிய ஃபுல்லா முடிச்சிருவீங்க. அதெல்லாம் தான் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் கிளாஸ் 11 எப்போ முடியுது, கிளாஸ் 12 எப்போ ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட கிளாஸ் 11த் கெமிஸ்ட்ரி உங்களோட வீக் 10லேருந்து முடியுது. ஓகேவா? பி பிளாக் வந்துட்டு உங்களுக்கு என்சிஇஆர்டில இல்லாட்டியுமே நமக்கு நீட் போர்ஷன்ல இருக்கு. கிளாஸ் 11ல 13 அண்ட் 14 இருக்குல்ல, அத நான் கடைசியா மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட வீக் 14ல நீங்க வந்துட்டு பிசிக்ஸ் ஃபுல்லாவே முடிக்கிறீங்க. கிளாஸ் 11ஓட லாஸ்ட் சாப்டர் என்னப்பா? வேவ்ஸ் தானே. அத வீக் 14 அப்போ உங்களோட கிளாஸ் 11 பிசிக்ஸ் ஃபுல்லாவே முடிஞ்சிருது. ஓகே. தென் 15த் வீக் பார்த்தீங்கன்னா, நான் பிசிக்ஸ் எதுவுமே வைக்கல. பிகாஸ் இவ்ளோ வீக்ஸ் ஃபுல்லா பிசிக்ஸ் படிச்சுட்டே இருக்கீங்கல்ல. அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு இந்த சாப்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவுமே கெமிஸ்ட்ரியில ஒரு இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ, அதில நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு வீக் 15 பிசிக்ஸ் எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா 2 பயாலஜி அண்ட் ஒரு கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வீக் 16லேருந்து நம்ம வந்துட்டு கிளாஸ் 12 பிசிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருது. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் யுவர் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட். அண்ட் அதே மாரி நம்ம வந்துட்டு வீக் 17 இருக்கு. வீக் 18 பார்த்தீங்கன்னா, பயாலஜி ஃப்ரீ வீக். ஏன்னா வீக் 17ஓட நீங்க கிளாஸ் 11 பயாலஜியுமே முடிச்சிடுறீங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வீக் 17 அப்ப உங்களுக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸ் 11 நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் 12 மட்டும் தான் பார்க்க போறோம். அதனால வீக் 18 நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறது பி பிளாக்கும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான். 2மே கஷ்டமான சாப்டர் ஆஸ் வெல் அஸ் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ல. அதனால அந்த வீக்கு எந்த பயாலஜியுமே இல்ல உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் அங்கங்க சொல்லணும்னு நெனச்சேன். நெக்ஸ்ட் வீக் 19, 20, 21 உங்களுக்கு என்னெல்லாம் சாப்டர்ஸ் படிக்கணும்னு நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்ப வந்து டைம் டேபிள் ரெடியா இருக்கு. நீங்க எப்படி எந்த வீக் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும்னு. ஸோ நீங்க ஜஸ்ட் இத ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா, ஈஸியா நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ஓகே. இங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீக் 21ஓட கெமிஸ்ட்ரி ஃபுல்லாவே முடிஞ்சிருது. கெமிஸ்ட்ரில நமக்கு கம்மி சாப்டர் தான். பிசிக்ஸ் அண்ட் பயாலஜிய கம்பேர் பண்ணும்போது. ஸோ வீக் 21ஓட முடிஞ்சிருதுல்ல. அப்ப நீங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன பண்ணணும்னா, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரில என்னலாம் பேக்லாக் இருக்கோ, கண்டிப்பா எல்லாராலயும் போட்ட டைம் டேபிள எக்ஸாக்ட்டா முடிக்க முடியாது. கரெக்ட்டா? அங்கங்க ஒரு பேக்லாக் இருக்கும். ஏதோ உடம்பு சரியில்லாம போயிருக்கும். டைம் படிக்கிற மூடு இருக்காது. ஸோ இந்த மாரி பேக்லாக் இருக்க கெமிஸ்ட்ரி சாப்டர்லாம் நெக்ஸ்ட் நீங்க கவர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? ஸோ 2 வாரம் நான் பேக்லாக் ஆஃப் கெமிஸ்ட்ரி குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பேக்லாக் இல்லன்னா, நீங்க படிச்சதே இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணி கெமிஸ்ட்ரில ஸ்ட்ராங் ஆயிடலாம் இந்த டைம்ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பேக்லாக் ஆஃப் கெமிஸ்ட்ரி இந்த வீக்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் கெமிஸ்ட்ரியுமே நல்லா படிச்சுட்டேன். வேற ஏதாவது சாப்டர் படிக்கணும்னு நெனச்சனாலும் அது உங்க இஷ்டம். நான் வந்து கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி முடிஞ்சனால இங்க பேக்லாக் கவர் பண்ண சொல்லி போட்டுருக்கேன். அண்ட் வீக் 24லேருந்து நான் ஆப்டிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வீக் 24லேருந்து வீக் 26 3 வாரம் ஆப்டிக்ஸ்க்கு ஏன் குடுத்துருக்கேன்னா, மத்த சாப்டருமே பிசிக்ஸ்ல ரொம்ப கஷ்டம். பட் ஆப்டிக்ஸ் வந்து நியூமெரிக்கல் வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால 3 வீக்ஸ் குடுத்துருக்கேன். அந்த 3 வீக்ஸ்க்குள்ள ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் 2மே முடிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் வீக் 25லேருந்து பிராக்டிகல் கெமிஸ்ட்ரியும் ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியாட்டியுமே இந்த டைம் டேபிள ஜஸ்ட் நீங்க பார்த்தா போதும். என்னென்ன படிக்கணும்னு கிளியரா இருக்கும். ஸோ எந்த கன்ஃப்யூஷனுமே இல்ல. தென் வீக் 27
னோட உங்களுக்கு வந்துட்டு பிராக்டிகல் கெமிஸ்ட்ரியும் நீங்க முடிச்சுருவீங்க. திருப்பி நீங்க என்ன பண்ணலாம், பயாலஜி, பிசிக்ஸ் கூட சேர்த்து என்னலாம் பேக்லாக் இருக்கோ, அதுக்கு தான் நான் அந்த சார்ட்ல முன்னாடி எழுதி வைக்க சொன்னேன். என்னலாம் பேக்லாக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. தென் கமிங் டூ யுவர் வீக் 30 ஓகேவா? வீக் 28, வீக் 29, வீக் 30லாம் வெறும் பயாலஜியும், பிசிக்ஸ் தான் இருக்கு. அது கூட உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ, நீங்க படிக்கலாம். இங்க செமிகண்டக்டர் ஹாஃப்ன்னு பை மிஸ்டேக் போட்டிருக்கேன். செமிகண்டக்டர் ஃபுல்லாவே நீங்க வீக் 30ல முடிக்கிறீங்க. ஸோ வீக் 30யோட எல்லாமே முடிஞ்சிருச்சா? நான் டோட்டலா 30 வீக்ஸ் தானே குடுத்தேன். ஸோ 30 வீக்ஸ்ல கிளாஸ் 11, கிளாஸ் 12 எல்லா சாப்டர்ஸுமே நம்ம முடிக்கிற மாரி இந்த டைம் டேபிள் உங்களுக்கு இருக்கு. ஓகே. ஸோ முடிச்சோனே உங்களுக்கு 30த் ஆஃப் டிசம்பர்லேருந்து 1 உங்களுக்கு நியூ இயர் வரைக்கும் ஒரு 3 டேஸ் நல்லா பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே. ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த 3 டேஸ்னால எதுவுமே ஆக போறதில்ல. வெளியில போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி போயிட்டு வந்துட்டு, திருப்பி நம்ம வந்துட்டு ஜனவரிலேருந்து நெக்ஸ்ட் மே மந்த் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் எக்ஸாம் வரும். அப்போ நீங்க படிச்ச எல்லாத்தையும் இப்ப எப்படி ரிவைஸ் பண்ணணும்? இந்த மாரி எல்லா விஷயமுமே நான் சொல்றேன். இப்பவே அத சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு முடிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு ஜான்லேருந்து எப்படி ரிவைஸ் பண்ணணும்? டெஸ்ட்லாம் என்ன எழுதணுன்றத நான் அப்புறமா ஒரு வீடியோவா போடுறேன். அது மட்டுமே இல்லாம நான் நெறைய ட்ரிக்ஸ் வீடியோலாம் வந்துட்டு குடுத்துருக்கேன்ல. அத வேணா டிஸ்கிரிப்ஷன்லயுமே குடுக்குறேன். அதெல்லாம் போய் பாருங்க. நீங்க வந்துட்டு படிக்கிறப்ப அந்த ட்ரிக்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டெஸ்ட் வேணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டூ டூ மை பெஸ்ட். தேங்க் யூ.